வணக்கம் iyalbaana vaazhkkai சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தொண்டை ரொம்ப கட்டி போயிருக்கு. எனக்கு ரொம்ப இல்லை, கொஞ்சமாக கட்டி போயிருக்கு. நேற்று தேவையில்லாமல் நான் ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டேன் நைட் டைமில். அதனால தான் இப்படி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். காற்று தான் வருது. இன்றைக்கி மினி சாசேஜ் பாப் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லோருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை முதல் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவுக்கு மைதா, சிறிதளவு பேக்கிங் சோடா, சீரகப்பொடி 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், உரப்புக்காக கார மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் காற்று தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு, சிக்கன் ஸ்டாக் பவுடர் சிறிதளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சது. இதோடு கொஞ்சமாக நீர் சேர்த்துட்டு பேஸ்ட்டை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக நீர் சேர்த்து பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக மிக்ஸ் பண்ணோம்னா தண்ணி அதிகமாகிடும், அளவு கரெக்டாக வராது ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பேஸ்ட்டாக கரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நான் பேஸ்ட்டாக கரைச்சி வச்சுருக்கேன். பஜ்ஜிக்கெல்லாம் கரைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இந்த சோசேஜில் ஸ்டிக் இந்த மாதிரி குத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்டிக்கில் குத்தி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் இதே மாதிரி குத்தி வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக இதை பொரித்து எடுக்கலாம் வாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு போல் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாலே தெரியுது. அடுத்ததாக ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மாவில் நல்லா தொட்டுட்டு இப்படி போட்டுக்கலாம். நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் முழுமையாக எல்லா பக்கமும் வேகும், பொரிஞ்சு வரும். அனலை குறைச்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சட்டி சூடேறினதும் அனலை குறைச்சி வச்சுக்கலாம். உள்ளுக்கு உள்ள அந்த சொசேஜ் வேகணும் இல்லைங்களா, அதுக்காக. நான் இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவே செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு காமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சொல்லணும். இந்த சேனலில், அதாவது இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டாடா, பாய். இதுக்கும் ஒன்று சாப்பிட்டு தான் காட்டுவோமே. பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வயிற்று வலி வந்துருச்சுன்னா, பார்க்க வச்சு சாப்பிட்றல, அதனால. அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னு பார்க்குறீங்களா, இது சாஸ், சில்லி சாஸ், அப்புறம் பிளாக் பெப்பர் சாஸ். இந்த ரெண்டோட சேர்த்து இந்த பாப் நம்ம சாப்பிட்டோமா அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணுங்கள்.